வணக்கங்க. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி இனிமே ஒரு யூசர் ஸ்டோரி எபிக் அண்ட் தென் உங்களுக்கு பக் கிரியேட் பண்றது நீங்களே ஒரு ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணி அது மூலியமா இந்த மாதிரி ஐட்டம்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்லைங்க, n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் in a matter of 5 minutes you can able to create it. ஸோ இதனால டெவலப்பரோட எஃபிஷியன்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் அதர் லீடர்ஷிப்போட குவாலிட்டியும் அவங்களால அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியுங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கான தேவையான விஷயங்களை நம்ம செட் பண்ணிக்கணும். அஜூர் போர்ட்டலுக்குள்ள வந்துங்க ஒரு அஜூர் ஓப்பன்ஏஐ சர்வீசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஜூர் ஓப்பன்ஏஐ சர்வீசஸ் ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டுடியோவுக்குள்ளே போகணும். இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் பாயிண்ட்ஸ் அண்ட் மேனேஜ் கீஸ் கிடச்சிடும். அண்ட் அஜூர் ஃபவுண்டரி போர்ட்டலுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக யூசர் தமிழில் கேட்டனால நாங்கள் ரீக்ரியேட் பண்ணுறோங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக மாடல் கேட்டலாக்குள்ளே வாங்க. மாடல் கேட்டலாகில் வந்துட்டு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை டெஃபினட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. தட் மீன்ஸ் லைக் 4O மினி வாட் எவர் த மாடல் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க. மாடலை சூஸ் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் பேக் டு த மாடல் போகலாம். பேக் டு த மாடல் போனீங்கன்னா இந்த மாதிரி வியூ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த வியூ கோடு பாருங்கள். வியூ கோடில் வந்து என்ட்ரு ஐடி ஆத்தென்டிகேஷன் அண்ட் கீ ஆத்தென்டிகேஷன் இருக்குது. ஸோ என்ட்ரு ஐடி ஆத்தென்டிகேஷனில் ஏபி கீ நீங்கள் பார்த்துக்கலாம். கீ ஆத்தென்டிகேஷனில் டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு என் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் ஏபி கீ இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணுங்க. முக்கியமாக இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவை. ஏன்னா கோட் லெவலில் யூஆர் கோயிங் டு கான்ஃபிகர் திஸ். ஸோ கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஏபிஐஸை ஹிட் பண்ணி ஒரு டேட்டா ப்ராம்ப்டை கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எஸ் அஜூர் ஓப்பன் ஏஐ சர்வீஸ் ரெடி. அதில் ஃபவுண்டரிக்குள்ள வந்துட்டு நம்ம இந்த 2 கீ வேல்யூஸும் எடுத்தாச்சு. அதாவது என் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் கீஸை எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு எபிக் யூசர் ஸ்டோரி அண்ட் தென் பக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் தேவை. கரெக்டாக? ஸோ அஜூர் டெவாப்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஜூர் டெவாப்ஸ் சர்வீஸ்க்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் லைக் மை அஜூர் டெவாப்ஸ் ஆர்கனைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா எஸ் யூ கேன் கிரியேட் அன் ஆர்கனைசேஷன் ஃபார் யூ கைஸ். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ண முடியுங்க. இந்த ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னா கவின்குமார் 001 நான் வச்சிருக்கேன். அவனுக்கு நான் தான் ஓனரு. ஸோ சரிங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் கீழே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா எவ்ரி ஆர்கனைசேஷன் ஹேஸ் லைக் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு ரெப்போஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் அண்ட் தென் போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் அண்ட் தென் எல்லா ஆக்சஸுமே எனக்கு இருக்குது. பிகாஸ் ஐ எம் த ஓனர் அப்படின்றனால எனக்கு அந்த ஆக்சஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஆக்சஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இவன் வந்து ஆர்கனைசேஷன் நேம் ஃபாலோட் பை யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் தென் போர்ட்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த போர்ட்ஸ் கூட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? நான் எப்படிங்க இது கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு எபிக்ஸ் யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறது? அதான கொஸ்டின். எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் அ கீங்க. நீங்கள் வந்து கீ வந்து செட் பண்ணி ஆகணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செட்டிங்ஸ் போயிடுங்க. யூசர் செட்டிங்ஸில் உங்களுக்கு ஜென்ரேட் அதாவது பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த பர்சனல் ஆக்சஸ் டோக்கனில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஜென்ரேட் அ நியூ டோக்கன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டோக்கன் வச்சிருக்கேன் LLM ஃபுல் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோக்கன் ஐ கேன் ஜென்ரேட் a new token for you guys. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் நேம் வச்சுக்கலாம். அந்த ஆர்கனைசேஷன் கீழே ஒரு டோக்கன் வந்துடும். அந்த எக்ஸ்பைரேஷன் டேட் வந்து 30 days தாங்க இதுக்கு இருக்குது. நீங்கள் கஸ்டம் டிஃபைன் கொடுக்காதீங்க. பிகாஸ் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதனால் அப்போ தான் உங்களால் எல்லா விதமான ஆக்சஸும் அந்த டோக்கன் யூஸ் பண்ணி பண்ண முடியும். கஸ்டம் டிஃபைன் எஸ் யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த பீப்புள் ஒன்லி ஃபார் ரீட் ரைட். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரீட் மட்டும் தான் கொடுக்கணும், ரைட் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஃப்கோர்ஸ் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் ஃபுல் ஆக்சஸ் தான் என்னோட டோக்கன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டெமோ காட்ட போகிறேங்க. ஸோ பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த டோக்கனை மறக்காமல் பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் அந்த ஏபிஐக்கு சேவ் பண்ணீங்களோ அந்த டோக்கனை அந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோடுக்கு போகலாமா? இவ்வளோ தாங்க மேட்ரு. நீங்கள் என்ன பண்ணணும்? அகைன் ஐ எம் ரீகேப்பிங் த திங்ஸ். லைக் நீங்கள் ஓப்பன் ஏஐ சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணிக்கணும். மாடலோட என் பாயிண்ட்ஸ் அந்த ஏபிஐக்கு எடுத்து வச்சுக்கணும். அந்த டெவாப்ஸ்குள்ளே வந்துடணும். டெவாப்ஸில் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் வந்து ஒரு பேட்கிக் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் எடுத்து வச்சுக்கணும். இது தாங்க பேட் கீன்னு சொல்கிறோம். இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் டைரெக்டாக கோட் லெவலில் போயிடுங்க.
கோடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். 3 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். OpenAI and Requests and then base64. OpenAI எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, OpenAI இஸ் நத்திங் பட் லைக் உங்களோட API டைப் பேஸ் வெர்ஷன் கீ நீங்கள் கொடுக்கணும் இல்லையா, கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நான் OpenAI யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் Requests வந்து HTTP endpoints ஹிட் பண்ணணும், அதாவது Azure DevOps Organization HTTP நம்ம ஹிட் பண்ணி ஆகணும். அதுக்காக இந்த Requests வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பைத்தானோட லைப்ரரிங்க. ஸோ base64 எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் கன்வெர்ட்டிங் தட் இன்புட்ஸ் இன் டு த base64, அதையும் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைன் நம்பர் 10 to 14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கீஸ் எல்லாமே இருக்குது, அதாவது என்னோட வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஃபாலோட் பை த கீ. டெப்ளாய்மெண்ட் நேம் கொடுத்துருக்கேன், மறக்காம டெப்ளாய்மெண்ட் நேம் என்னன்னு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ டெப்ளாய்மெண்ட் நேம். ஸோ ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருக்கேன், ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் பேட் கீ. இந்த கீ இஸ் நத்திங் பட் யுவர் பர்சனல் ஆக்சஸ் டோக்கன். சரிங்களா? Azure API வெர்ஷன் போட்டுக்கோங்க, எந்த வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் போட்டுக்கோங்க. மறக்காம இந்த API வெர்ஷன் வந்து சிங்க் ஆகணுங்க. இந்த API வெர்ஷன் சிங்க் ஆகல அப்படின்னா, OpenAI சர்வீசஸோட API வெர்ஷன் சிங்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மாடல் ஹிட் ஆகாது. சரிங்களா? இப்போ ஃபாலோட் பை கம் கீழே வந்துடலாம். கீழே வந்தோடனே எஸ் ஜென்ரேட் மல்டிபிள் யூசர் ஸ்டோரி. இந்த மேட்ருக்கு நான் லாஸ்ட்டாக வரேங்க. ஐம் கமிங் டு த மெயின் ஃபங்க்ஷன். மெயினில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட், அதாவது ஒரு ப்ராம்ப்ட் பிரிண்ட் பண்ணிட்டு, அதாவது சம்திங் லைக் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு லைன்ஸ் ஆஃப் இன்புட்ஸை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ப்ளீஸ் என்டர் ட்வைஸ் டு சப்மிட் அப்படின்னு கேட்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த ஃபுல் இன்புட்ஸ், அதாவது யூசர் இன்புட்ஸை நான் வாங்கினதுக்கப்புறம் அந்த இன்புட்ஸை நான் எங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா, ஜென்ரேட் மல்டிபிள் யூசர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். ஜென்ரேட் யூசர் மல்டிபிள் ஸ்டோரிஸ் ஃபங்க்ஷனுக்கு போய் நான் அனுப்பிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் தென் த ரெஸ்பான்சஸ். இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் கோட் செட்டப் ஃபார் யுவர் ப்ராம்ப்டிங்க. இந்த சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, யூ ஆர் அ ப்ராடக்ட் ஓனர் டு ரைட் அன் அஜைல் யூசர் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம N8N வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டை எப்படி கொடுக்கணும், அது ஒரு ஏஐக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்லணுன்றது நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தாங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏஐக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு ப்ராடக்ட் ஓனர் ரைட்டிங் அஜைல் யூசர் ஸ்டோரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எல்லா ஸ்டோரிஸ்க்கும் இந்த மாதிரி ஃபார்மெட்டை மெயின்டைன் பண்ணு, அதாவது நான் ஒரு ஃபார்மெட் டிஃபைன் பண்ணியிருக்கேங்க, அந்த ஃபார்மெட் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கெட் தி யூசர் ஸ்டோரி ஃப்ரம் மை டீம். எப்படின்னா, டைட்டில், அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, அசைனி, ஸ்டோரி பாயிண்ட்ஸ் அண்ட் ஐட்ரேஷன் பாத் அப்படின்றது இந்த வழியில தான் இருக்கணும், அதாவது இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த வேல்யூ எங்கேயும் மிஸ் மேட்ச் ஆகாது, அண்ட் தென் ஏஐ வந்து கம்ப்ளீட்டா கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ரூல்ஸோ நீங்க எதுனாலும் இங்க ஃபீட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் யுவர் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த ஏஐ அப்படி தாங்க ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால தான் ப்ராம்ப்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராம்ப்டிங் வந்து நீங்க ஒரு ஆர்ட் மாதிரி அதுக்கு நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, எஃப்கோர்ஸ் ஏஐ வந்து வில் ஒர்க் ஆன் தட் வே. சரிங்களா? ஸோ அது பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்ஸ்ட்ரக்டில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்ததுக்கப்புறம் நான் மாடல் நேம் போட்டு ஏபிஐ ஹிட் பண்ணுறேன். ஏபிஐ ஹிட் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ் அண்ட் யூசர் ப்ராம்ப்ட் எனக்கு கிடச்சிரும். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துடும். ரெஸ்பான்ஸ் இப்படி தான் நீங்கள் வாங்கணும். ரெஸ்பான்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு வேலிடேட் த ரெஸ்பான்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஸ்பான்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, பிளாக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, அந்த பிளாக்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணுறேங்க. பிகாஸ் டைட்டில் இருக்கா, டைட்டில் இருந்ததுன்னா டைட்டிலோட வேல்யூஸை ஸ்ட்ரிப் பண்ணி எனக்கு கொடு. டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, டிஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா கூட அதே மாதிரி அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, அசைனி அண்ட் ஸ்டோரி பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா வேலிடேட் பண்ணுறேங்க. இது நீங்கள் இது வேலிடேட் பண்ணவும் செய்யலாம், இல்லைனா பண்ணாமலும் இருக்கலாம். பிகாஸ் ஐம் நாட் டைரக்ட்லி அசைனிங் எனி வேல்யூஸ் டு தட் கீ. ஐம் ஜஸ்ட் வேலிடேட்டிங். அதுக்கப்புறம் நான் வந்து கீக்கு வேல்யூ அசைன் பண்ணுறேங்க. ஸோ இந்த போர்ஷன் ஆஃப் கோட் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் லாஜிக்ஸ் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ கம்மிங் பேக் டு ஹியர், லைக் கிரியேட் யூசர் ஸ்டோரி in Azure, that is the main function because எல்லா பேராமீட்டர்ஸும் நான் இதுக்குள்ள தான் பாஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, எஃபோர்ட் அண்ட் தென் ஸ்டோரி பாயிண்ட்ஸ், அசைனி அண்ட் ஐட்ரேஷன் பாத். ஐட்ரேஷன் பாத் ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் ஐட்ரேஷன் பாத் தான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? ஸோ எவ்ரி டெவலப்பர்ஸ் அண்ட் எவ்ரி டீம்ஸ் நோஸ் லைக் ஐட்ரேஷன் பாத் எப்படி வந்து நம்ம டீட்டெயிலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த URL நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் தி போஸ்ட் API URL டு கிரியேட் யுவர் யூசர் ஸ்டோரிங்க. ஸோ இந்த URL எல்லாருக்கும் இருக்கும். அஃப்கோர்ஸ் லைக் எந்தெந்த டெவாப்ஸ்குள்ளே இருக்கோ எல்லா டெவாப்ஸ்க்கும் இந்த URLs அவைலபிள்ங்க. இது எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னா, உங்களோட azuredevops.com followed by organization and then project and then API Suite and work items. இந்த work items இது எல்லாமே API and WIT அப்படின்னு சொல்றது தாங்க உங்களோட போஸ்ட் அண்ட் கெட் மெக்கானிசம்ஸ் குறிக்குது, அதாவது APIs குறிக்குது. ஸோ ஒர்க் ஐட்டம்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா எபிக் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இஷ்யூஸ் எபிக் அண்ட் தென் பக்ஸ் தான் இங்கே கிரியேட் பண்ண முடியும் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டில். ஸோ அதனால எபிக் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் API வெர்ஷன்ஸ்க்கு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா
எஸ் அஃப்கோர்ஸ் தட் கண்டென்ட் டைப் ஹெட்டரில் நீங்கள் கொடுக்கணும். ஆத்தரைசேஷன் வந்து base64 இதுக்கு தாங்க அந்த base64 வச்சிருக்கோம். base64ல் நம்ம பேட் கீயோட அப்பன் பண்ணி கொடுக்குறோம். பேட் கீ நீங்கள் கண்டிப்பாக ஹெட்டரில் கொடுத்தாகணும். அப்போ தான் இந்த DevOps API ஹிட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஆட் பண்ணுங்க, அண்ட் தென் பேலோடில் என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்ஸ், அண்ட் தென் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, எஃபோர்ட், அண்ட் தென் ஸ்டோரி பாயிண்ட்ஸ். இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே மைக்ரோசாஃப்டோட ஃபீல்டுங்க. ஸோ யூ கேன் கெட் இட் டைரக்ட்லி ஃப்ரம் த மைக்ரோசாஃப்ட் ஃபீல்ட், லைக் VSTS காமன் ஷெடியூலிங் அண்ட் தென் ஷெடியூலிங் இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபீல்ட்ஸை வந்து மேப் பண்ணி ஆகணும். இப்படி நீங்கள் மேப் பண்ணி பேலோடில் சென்ட் பண்ணால் மட்டும்தான் த DevOps ஆர்கனைசேஷன் URL கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாமே வருது அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு யூசர் ஸ்டோரி நீங்கள் எப்படி அங்கே கன்சோலில் போய் கிரியேட் பண்ணுறீங்களோ சேம் வே the value get like placed into your key. சரிங்களா? மறக்காதீங்க, இந்த மாதிரி டெஃபினட்டாக கீஸ் வந்து பேலோட் கூட சிங்க் அப் ஆயிருக்கணும். அதாவது இந்த பாத் ஆஃப் தட் வேல்யூ மேப்பிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? இந்த போர்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டாக லோவராக வாங்க. வந்ததுக்கப்புறம் நான் அகைன் ரெண்டு விஷயங்களை வந்து நான் வேலிடேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அசைன்டு டூ வேலிடேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் அப்பெண்ட் ஆகக்கூடாது, அட் சிம்பிள் எதுவும் அப்பெண்ட் ஆகக்கூடாது, அண்ட் தென் எம்டியாகவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து இங்கே வேலிடேட் பண்ணியிருக்கேன். ஐட்ரேஷன் பாத் அதே மாதிரி தான், சேம் திங் லைக் ஐம் வேலிடேட்டிங் அண்ட் தென் கிவ் இட் டு யூ. ஸோ ஃபைனலாக இந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு அஷ்யூர் டேஷ்போர்ட்ஸில் என்னோட எபிக் கிரியேட் ஆகிடுங்க. இந்த மாதிரி ஒரு எபிக் 2 எபிக்கில் என்னால் வந்து ஒரு 500 எபிக் ஆர் மேபி லைக் மோர் தென் 10 to 15 எபிக் என்னால் கிரியேட் பண்ண முடியும் in a single API hit, because one API hit like can able to create a multiple inputs இல்லையா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி யூசர் ஸ்டோரிஸ், எபிக்ஸ் என்னால் எதுனாலும் கிரியேட் பண்ண முடியும் வித் மல்டிபிள் API ஹிட். நான் இன்னைக்கு இதை ரன் பண்ணி ஒரு எபிக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐம் ஸ்டார்ட் டிபக்கிங் திஸ். நான் உங்ககிட்ட சொன்ன போது ஆக்சுவலி ஐம் ஃபாலோயிங் ஒன் டெம்ப்ளேட். இதான் டெம்ப்ளேட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, அசைனி, ஸ்டோரி பாயிண்ட், சைட்ரேஷன் பாத். கரெக்டுங்களா? ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பி திஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா DevOps டெஸ்ட்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்போம். DevOps டெஸ்ட் மாற்றிட்டேன், காப்பி பண்ணிவிட்டு எஸ் இப்போ இங்கே ப்ராம்ப்ட் கேட்குது. இங்கே ப்ராம்ப்டில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் ஆன் 1 லைன் போடுறேங்க. நான் மற்ற இது கொடுக்கல. இப்போ நீங்கள் 2 என்டர் கொடுக்கணும். எஸ், இட்ஸ் கிரியேட்டிங் சம்திங். கிரியேட் பண்ணிடுச்சுங்க. ID 13ல் கிரியேட் ஆயிருக்கு. வாங்க போய் செக் பண்ணலாம் இது ஒழுங்காக கிரியேட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றது. என்னோட DevOps ஆர்கனைசேஷனுக்குள்ளே போங்க. டேஷ்போர்ட், எஸ் இன்டு தி DevOps ஆர்கனைசேஷன். டேஷ்போர்ட் ப்ராஜெக்டில் போயிடுறேன். போர்ட்ஸில் DevOps டெஸ்ட் எபிக்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சுங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு எபிக் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ மல்டிபிள் எபிக்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் ஜஸ்ட் காப்பி திஸ் எபிக்ஸ் into multiple copy. Test 2, 3 and 4 இந்த மாதிரி கொடுக்குறேன். Test 2, 3, 4 கொடுப்போம். I'm going to rerun this again. Test as in one line. பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா ஸ்டோரிஸும், அதாவது லைக் ஆல் 3 ஸ்டோரிஸும் நான் இங்கே போட்டிருக்கேன். எனக்கு இப்போ 3 எபிக்ஸ் வரணும். 2 கிரியேட்டட், 3 கிரியேட்டட், 4ம் கிரியேட் ஆயிடுச்சுங்க. சூப்பர்ங்க. இப்போ நமக்கு 3மே கிரியேட் ஆயிடுச்சு. வாங்க போய் டெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? டெஸ்ட் 2, 3, 4 கிரியேட் ஆயிருக்குங்க. ஸோ in a matter of single text you can create like n number of stories அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணி உங்களோட DevOps அஜைல் அசிஸ்டன்ஸை நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆஸ் பர் த ப்ராடக்ட் அண்ட் தென் ப்ராஜெக்ட் நீட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வி எக்ஸ்பெக்டிங் யுவர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.